ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய வார்த்தையை நாம் கவனிக்க போகிறோம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 19வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீங்கள் எல்லாரும் கவனிக்கும்படி உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். சோம்பேறியின் வழி முள்வேலிக்கு சமானம், நீதிமானுடைய வழிகளோ ராஜ பாதை என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, சோம்பேறித்தனமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் அது சமாதானம் இல்லாதபடி அது முள்வேலிக்கு சமானமாய் காணப்படும். அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க எடுக்கிற எல்லா முயற்சிகளும் வேதனை நிறைந்ததாய் காணப்படும். ஆனால் நீதிமான்களுடைய வழியோ ராஜபாதை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சுறுசுறுப்பாக கர்த்தருடைய வழிகளிலே நின்று கர்த்தருடைய வார்த்தைகளின்படி செய்து ஆலோசனையின்படி நடக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் தேவன் அவர்களுக்கு நன்மைக்கு ஏதுவான, ஆசீர்வாதத்திற்கு ஏதுவான பாதையை அவர்களுக்கு காண்பிக்கிறார் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. மனுஷருக்கு அநேக வழிகள் தோன்றுகிறது. சோம்பேறித்தனமாக அமர்ந்து கொண்டு வழியை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறவர்களுடைய வாழ்க்கையில சமாதானம் இருக்காது. அவர்களுடைய வாழ்க்கை மரணத்திற்கு எதுவான வழிகள் என்று ஆண்டவருடைய வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவருடைய வழிகளில நடக்க தீர்மானிக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தரை தன் தெய்வமாய் ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் எனக்கு மெய்ப்பராய் இருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் என்றைக்கு சொல்லி அவர் நடத்துகிற வழியில நடக்க தீர்மானிக்கிறீர்களோ, சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று சொல்லி அவர் நம்மை மேய்க்கிற வழியில, அவர் காண்பிக்கிற பாதையில கடந்து போக தீர்மானிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் நீங்கள் போகிற பாதைகள் எல்லாம், நீங்கள் போகிற வழிகள் எல்லாம் அது ராஜ பாதையா இருக்கும். கோலனானவைகள் செவையாக்கப்படும். அதை சமாதானம் நிறைந்ததா இருக்கும். அது பாதுகாப்பு நிறைந்ததா இருக்கும். நீங்கள் ஆண்டவருடைய ஆலோசனையின்படி அவருடைய வழியிலே நடக்க தீர்மானியுங்கள். உங்களுடைய பாதைகள் எல்லாம் அது ராஜ பாதையாய் மாறும். சமாதானம் நிறைந்த பாதையாய் இருக்கும். நிச்சயமாக கர்த்தர் அந்த பாதைகளிலே உங்களை நடத்துவாராக. உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா? நல்ல ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆம் ஆண்டவரே, சோம்பேறியினுடைய வழி அது முள்வேலிக்கு சமானமா இருக்கிறது என்று ஆண்டவருடைய வசனத்துல பார்த்தோம். அதே போல நீதிமானுடைய வழிகளோ அது ராஜ பாதையா இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். நீதிமான்கள் ஒவ்வொரு நாளும் கர்த்தரை தேடுவதும் கர்த்தருடைய வழிகளிலே நடப்பதும் கர்த்தரை தன் தெய்வமாய் ஏற்றுக்கொண்டு அவரை தன் மேய்ப்பராய் ஏற்றுக்கொண்டு அவர் காண்பிக்கிற வழியிலே நடக்கிற அத்தனை பேரும் நீதிமான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே, அந்த நீதிமான்களுடைய பாதைகள் ராஜ பாதையாய் காணப்படுகிறது என்று ஆண்டவருடைய வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது போல இவர்கள் ஆண்டவரே ராஜ பாதையில இவர்கள் நடக்கக்கூடிய கிருபைகளை இவர்களுக்கு தாரும். கர்த்தரே இவர்களுக்கு மேய்ப்பனாய், தகப்பனாய், தலைவனாய், ஆலோசகராய் இருந்து அவர்களுக்கு பாதை காண்பித்து அவர்களை நடத்த வேண்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.